வணக்கம். முனைவர் மு. பரந்தாமன், ஸ்ரீ முத்துக்குமரன் தொழில்நுட்பக் கல்லூரியில் சிக்கராயபுரம் மாங்காடு அருகே இருக்கிறது. அக்கல்லூரியில் எஸ்என்ஹெச் துறையில், அதாவது அறிவியல் மற்றும் மனிதநேயத்துறை சொல்லக்கூடிய துறையில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இப்போது நாம் தமிழரும் தொழில்நுட்பம் குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு வைக்கப்பட்ட பாடம். பொறியியல் படிப்பவர்கள் தமிழரும் தொழில்நுட்பம் என்ற அடிப்படையில் இந்த பாட அறிவை பெறுவது என்பது முக்கியமான ஒன்று. அந்த வகையில் பாடத்துடைய நோக்கமாக தமிழர்கள் தொல்பழங்காலம் தொட்டு தொழில்நுட்ப அறிவோடு இருந்துள்ளார்கள் என்பதை அவர்கள் அறியும்படி செய்கிறது மிக முக்கியமான நோக்கம். அதாவது தொல்பழங்காலத்திலேயே தமிழர்கள் தொழில்நுட்ப அறிவோடு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நம்மக்கிட்ட ஏராளமாக கிடைக்குது. இலக்கிய சான்றுகள், தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுகள், இப்படி. அடுத்ததாக தமிழர்களுடைய அறிவியல் அறிவு என்பது பிற நாடுகளில் இருந்தோ அல்லது மற்றவர்களிடம் இருந்தோ கடன் பெற்றது இல்லை அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் மாணவர்கள் பெறும்படி இந்த பாடத்தை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது பண்டைய தமிழரும் தொழில்நுட்பம்ன்ற அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த தலைப்பை மிக விரிவாக புரிந்து கொள்ளும்படி அந்த தலைப்பை நம்ம அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். அந்த வகையில் பண்டை தமிழரும் தொழில்நுட்பம் என்பதில் முதல் பண்டைய என்ற சொல்ல நம்ம விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. எப்பயுமே ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது அந்த தலைப்பு பற்றியான பொருளை அறிவது மிக முக்கியமான ஒன்று. தலைப்பை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பண்டைய தமிழரும் தொழில்நுட்பம் என்பதில் பண்டைனா என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பண்டை என்பது பண்டு என்ற சொல்லில் இருந்து தான் அது வந்திருக்கணுன்றதான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பண்டு என்றால் பழைய, பண்டைய நாள், பண்டை காலம், முற்காலம், பழங்காலம் என்று இலக்கியத்தில் இருந்து மற்றும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் இந்த சொல்லுக்கான பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இலக்கியத்தில் பார்க்கும்போது வளையாத செங்கோல் வளைந்ததே பண்டை விளைவாகி வந்த வினை என்று சிலப்பதிகாரம் ஒரு வரி குறிப்பிடுகிறது. அந்த வரியில் பண்டை என்ற சொல் கையாளப்படுகிறது. பண்டை என்றால் தொல்பழங்காலத்தில் வளையாத செங்கோல் வளைந்ததே பண்டை விளைவாகி வந்த வினை. அப்போ ஒரு வினையால் வந்த ஆட்சி அதிகாரம் சொல்லக்கூடிய அந்த செங்கோல் வளைந்ததாக சிலப்பதிகாரம் சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இலக்கிய அடிப்படையிலும் பார்க்கும்போது பண்டை என்பது ஒரு பழைய என்ற ஒரு பொருளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பண்டை தமிழர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழர்னா யாரு அப்படின்றதையும் அறிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இப்போ தமிழர் அப்படின்னா தமிழ் பேசுகிறவங்க தமிழர், தமிழ் நிலப்பரப்பில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், அல்லது தமிழ் மரபினத்தை கொண்டவர்கள் தமிழர்கள், அல்லது மனித இனத்தின் மூத்தவர்கள். இப்படியெல்லாம் அந்த தமிழர்கள் யார் அப்படின்ற கேள்விக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய விடையா இருக்குது. தமிழை தாய்மொழியாக கொண்டவர் இவங்க தமிழர் என்பதில் நமக்கு எந்த ஐயமும் இருக்காது, எந்த சந்தேகமும் இருக்காது. தமிழ் நிலப்பரப்பில் பிறந்தவர்கள் இதுவும் நம்மால், ஏன்னா தமிழ் நிலப்பரப்புக்குள்ள இருப்பாங்க. சிலர் தாய்மொழியா வீட்டில் பேசக்கூடிய மொழி ஒன்றா இருக்கும், ஆனால் பொதுவெளியில் பேசக்கூடிய மொழி ஒன்றா இருக்கும். அது பொதுவெளியில் பேசுகிறது அவங்க தமிழ் பேசுவாங்க. உதாரணத்துக்கு முகமதியர்கள் இருக்கிறாங்க, ஆங்கிலோ இந்தியன் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி உருது பேசுவாங்க, ஆனால் புழங்கு மொழியாக தமிழ் பேசுவாங்க. அவங்களும் தமிழர்கள் தான். மனித இனத்தில் மூத்தவர்கள், உதாரணத்துக்கு லெமுரியா காண்டம் சொல்லக்கூடிய அந்த பழைய தமிழ் நிலப்பரப்பில் அல்லது பழைய குமரி, பழைய மதுரை, கபாடபுரம்லாம் தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ அங்கே கிடைக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா அவங்களும் தமிழினம்தான். அடுத்து தமிழ் மரபினத்தை கொண்டவர்கள், தமிழ் மரபினத்தை கொண்டவங்க உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் நிறைய பேர் தமிழ் இருப்பாங்க, குடிபெயர்ந்தவங்க இருப்பாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இலங்கை, மலேசியா போன்ற கீழைத்தேய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இங்கிருந்து பிழைப்பதற்காக தலைமுறையாக அல்லது 10 தலைமுறைக்கு முன்னாடி 4-5 தலைமுறைக்கு முன்னாடி போனவங்களாம் இருப்பாங்க. அவங்க கலாச்சார ரீதியாக தமிழ் சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பாங்க, ஆனால் மொழி பேச மாட்டாங்க. அவங்களும் தமிழர்கள் தான். அப்போ தமிழர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முயற்சி பண்ணும்போது இத்தனை அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அப்படி தமிழர் அப்படின்னு ஒரு தூய சுத்தமான தமிழர்கள் அப்படின்றது அடையாளம் காட்டுவது கஷ்டம், சிரமமானது.
தமிழர்கள் மட்டும் இல்லை, எந்த மொழி வழியும் நாம் ஒரு அவர்களை வந்து தூய அந்த மொழி பேசுகிறவங்க அப்படின்னு அடையாளம் பார்க்கறதுன்றது எந்த மொழிக்கும் சாத்தியம் இல்லாதது. அப்போ இந்த அடிப்படையில் தமிழர்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இந்த தமிழர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களுடைய தோற்றம் என்னவா இருக்கும், எங்கேருந்து தோன்றியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம முதல்ல நம்ம கிடைக்கிற சான்றுகள் குமரி கண்டத்திலிருந்து தோன்றியதாக. குமரி கண்டம் இப்போதைக்கு இல்லை, அது நிலவியல் காரணங்களாக, பூமி தட்டுக்களாக அல்லது கடல்கோளாக இப்படி அந்த குமரி கண்டம் அழிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. பழைய குமரி கண்டம், கன்னியாகுமரிக்கு அந்தாண்ட பழைய குமரி தென்குமரின்னு சொல்லுவாங்க, அது அழிஞ்சு போச்சு. அங்கிருந்து தான் இந்த மனித இனம் தோன்றியதாக ஒரு சான்றுகளும் இருக்குது. தென்னிந்தியாவிலிருந்து வந்த பழங்குடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியான்றது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு உள்ளடக்கிய பகுதி தான். அதை தென்னிந்தியாவில் இதில் புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் எந்த சிரமமும் இருக்காது. ஏன்னா தென்னிந்தியான்றது இந்த நாட்டில் இந்த பகுதியிலிருந்து தான் தமிழர்கள் தோன்றி இருக்கிறாங்கிறதுலேயும் நமக்கு எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பு இல்லை. சிந்து சமயிலிருந்து வந்த பழங்குடிகள், இது நம்ம கொஞ்சம் நுட்பமான கருத்தாக இருக்குது. சிந்து சமவெளியில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், அங்கே கிடைக்கிற எழுத்துகள், பானை ஓடுகள், இங்கே கிடைக்கிற உலோகத்தாலான கருவிகள், இவையெல்லாம் வந்து என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் தமிழகத்தில் பண்டைய இலக்கியங்களில் தொல்லியல் ஆய்வுகளில் கிடைக்கிற பொருளோடு ஒத்துப்போவதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அங்கே கிடைக்கிற அந்த எழுத்து வடிவங்கள் கூட பழைய தமிழ் வட்டெழுத்து அடிப்படையில், கிரந்த எழுத்து என்ற அடிப்படையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ அது சிந்து சமவெளியிலிருந்து தோன்றியதாகவும் கூட ஒரு கருத்து இருக்குது. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த பழங்குடிகள், இது ஒரு மானுடவியல் ஆராய்ச்சி அடிப்படையில் சொல்லப்படுது. இதுக்கு சில அறிவியல் காரணமாகவும் அது நிறுவப்படுது. ஆப்பிரிக்கா கருப்பின மக்களுடைய ஜீனும் தமிழர்களுடைய ஜீனும் ஒத்துப்போவதால் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் இங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிற கூற்று உண்டு. இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கா கண்டமே பழைய குமரி கண்டத்திலேருந்து பிரிஞ்சுதுங்கிற ஒரு கண்ணோட்டம் உண்டு. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும்போது குமரி கண்டத்தில் இருந்து வந்தவங்க, தென்னிந்தியாவிலிருந்து வந்தவங்க, சிந்து சமவெளியிலிருந்து வந்தவங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க நம்ம பொதுவாக பார்க்கும்போது தமிழர்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ரொம்ப தொல் பழங்குடியாக ஆன ஒரு இனம் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது கிடைக்கிற தொன்மையான சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர் நடந்த அகழ்வாயுவில், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது இந்த ஆதிச்சநல்லூர், அங்கே இருந்த கிடைக்க அந்த ஆய்வுகள் படி பார்க்கும்போது அங்கே முதுமக்கள் தாழி கிடைக்குது. அந்த முதுமக்கள் தாழியில் ஒரு ரொம்ப மூத்த குடியான தமிழ் குடிங்கிறதுக்கான ஆதாரம் அங்கே கிடைக்குது. அப்புறம் கொடுமணல் ஆய்வு ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே இறந்தவருக்கு நினைவு சின்னம் எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பண்பாடு, ரொம்ப பழமையான பண்பாடு. இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம், நடுகள் நடக்கிற வழக்கம் அங்கேயே இருந்திருக்கு. முதுமக்கள் தாழி, இறந்தவர்களை ஒரு பெரிய பானைக்குள்ளே வச்சு அடக்கம் செய்கிறது. அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்களுடைய விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த பொருளையும் அது கூடயே வச்சு அடக்கம் பண்ணுற ஒரு முறை வந்து அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இரும்பு உருக்கும் தொழிற்சாலை இது ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே இரும்பு பயன்பாட்டில் வந்து தமிழர்கள் ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்கிறாங்கன்றது கூட சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை தமிழ்நாட்டில் பேசப்பட்டது நமக்கு தெரியும். அந்த ஆய்வறிக்கை உலக அளவிலையும் கவனிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அப்போ இந்த இரும்பு உருக்கும் தொழிற்சாலைங்கிறது இரும்பை உருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப அறிவு. நம்ம ஏன்னா தொழில்நுட்பம் படிக்கிறப்போ அந்த இரும்பு தொல்பழங்காலத்திலே உருக்கக்கூடிய அந்த அறிவை தமிழர்கள் பெற்றிருக்கிறாங்கன்றதையும் நம்ம இதிலிருந்து பார்க்க முடியும். அடுத்து மாங்குடியில் நடத்தப்பட்ட ஆய்வு, நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கிற இந்த மாங்குடியில் வந்து பிராமி எழுத்து அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கருப்பு சிவப்பு பானை, ரொம்ப அட்வான்ஸ்டான பானை. இது மண்பாண்டம், அதாவது மண்பாண்டம் கண்டெடுக்கல, அதில் கருப்பு சிவப்புங்கிறது கூடுதலாக இருக்குது. அப்புறம் வண்ணம் பூசக்கூடியது அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்றதையும் நமக்கு தெரியுது. அடுத்து கீழடி ஆய்வு, இன்று இந்திய வரலாறையே புரட்டி போடக்கூடிய வகையில் பல சான்றுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழடியில் தான் உரை கிணறு, அங்கே உரை கிணறுனா கிணறு வெட்டிட்டு அந்த உரையை வந்து மண் சரியாமல் இருக்கிறதுக்காக உரை இறக்கிறது, உரை கிணறு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. செங்கல் சுவர் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. செங்கல் 6 இன்ச்சு என்ன சொல்கிறாங்க, அந்த 6 இன்ச்சு அளவுக்கு அந்த செங்கல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கூரை ஓடுகள், வீடை வந்து கட்டிட்டு மேலே அந்த ஓடுகள் புதைக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அணிகலன்கள் இருந்திருக்கு, நிறைய நகைகள், ஆணுக்கும் சரி பெண்களும் சரி, காது கையில் போடக்கூடிய வளைக்காப்புகள், காலில் போடக்கூடிய காப்புகள், இந்த மாதிரிலாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இரும்பு ஆயுதங்கள்,
அப்போ கொடுமணலில் பார்த்தப்பே நம்ம பார்த்தோம் இரும்பு ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு, இரும்பு உருக்கிற தொழிற்சாலை இருந்திருக்குன்னு. கீழடியில் அந்த இரும்பு ஆயுதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. சுடுமண் குழாய், இப்போ இந்த இன்னைக்கு நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் வந்து நவீன முறையில் பூமிக்கடியில் புதைக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு இல்லையா, அது அன்னைக்கு சுடுமண்ணாலான குழாயில் ட்ரைனேஜ், அதாவது கழிவு நீர்களை வெளியேற்றுவதற்கான குழாய்கள் புதைக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு இடத்துல வெளியேற்றுறதுக்கு மொத்தமாக அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி அதை வெளியேற்றுவதற்கான வழியும் செஞ்சுருக்கிறாங்க. பிராமி எழுத்தும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடைசியாக இப்போ நம்ம அந்த தமிழர்னா யாருன்னு பார்த்துட்டோம். தமிழர்களுடைய தொன்மையான பழங்காலத்தையும் பார்த்துட்டோம். தமிழரும் தொழில்நுட்பம்னா என்னன்றதையும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தொழில்நுட்பம்னா என்ன? தொழில்னா உத்தியோகம்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் அலுவல், சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது திறமை, பணி, இப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நுட்பம்னா என்ன அப்படின்னா தொழில்நுட்பம். நுட்பம்னா என்னென்ன? நுண்மையான, கூர்மையான, ரொம்ப நுணுக்கம்னு சொல்லக்கூடிய இல்லையா, அதுதான் நுண்மையான, அறிவுபூர்வமான. இப்படி தான் அந்த தமிழரும் தொழில்நுட்பன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தமிழரும் தொழில்நுட்பத்துக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்த்தோம். அதில் நம்ம ஒரு குறிப்பாக ஒன்றை மட்டும் எடுத்து பார்க்குறோம். அதில் பானை தொழில்நுட்பன்றதை மட்டும் நம்ம இன்னைக்கு ஒரு தொடக்கமாக பார்க்கலாம். அதில் பானை தொழில்நுட்பம்னா என்னென்ன? பானைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணாலான கொள்கலன்கள். அதாவது மண்ணாலான கொள்கலன்கள், அதாவது மண்ணால் செய்யப்பட்டு அதுக்குள்ளே ஏதோ பொருட்களை போட்டு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு பொருள். அது நீர் மட்டும் பிற பொருட்களை சேமிக்க, இறந்தவர்களை அடக்கம் செய்ய முதுமக்கள் தாழி, இப்படி அந்த மண்ணாலான பொருட்களை பயன்படுத்தின ஒரு மரபும் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. சரி, இந்த மண்பானை எப்படி செய்கிறாங்க? நல்ல களிமண்ணை தேர்வு செய்கிறது, அந்த களிமண்ணில் வந்து பதமாக பிழையிறது, அதை வந்து சக்கரத்தில் வச்சு அந்த மண்ணை குவிச்சு அதை சக்கரம் சுழட்டுவதன் மூலமாக கையால் வனையப்பட்டு, அப்படி வனையப்பட்ட அந்த பானை எடுத்து அதை சூளையில் அடுக்கி அதை ஒரு மிதமான வெப்பம் ஏற்றி அந்த பதப்படுத்துறது அப்படின்ற அந்த முறை தான் அந்த பானை வனதல். இப்போ அந்த பானை வந்து நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பானையை தட்டும்போது டங் டங்னு சத்தம் வந்தால் அது வந்து எந்த சேதாரம் இல்லாத பானை. மொத்துன்னு சத்தம் வந்தால் அது வந்து பானை சரியாக வரலன்னு அர்த்தம். இன்றைக்கும் பானை வாங்குறவங்க அந்த பானை வாங்கும்போது அப்படி தட்டி வாங்குறது நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த பானை தொழில்நுட்பன்றது தமிழ் பண்பாட்டில் பொறுத்தவரைக்கும் ஏதோ சாதாரண மண்ணால் செய்யக்கூடிய பானைன்ற இந்த பானைக்கு பின்னாடி இவ்வளோ தொழில்நுட்பங்கள் சார்ந்து இருக்குங்கிறதையும் நம்மால் பார்க்க முடியுது. சரி, இந்த பானைகள் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டி பானை, குடம்ன்ற பானை, தாழி, குழிசி, தசும்பு, அரசாணி பானை, கரகப்பானை, சோற்றுப்பானை, மோர் பானை, பொங்கல் பானை, கூழ்பானை, கலசப்பானை, இப்படி நிறைய பானைகள் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான பானை வகைகள் இருக்குது. அப்போ இந்த பானை பயன்படுத்துறதுல உலக அளவில் தமிழர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பேரினமாக இருந்திருக்கிறாங்கிறதையும் இதிலிருந்து பார்க்க முடியுது. இலக்கியத்தில் பானையை பற்றியான குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறுது. மான் தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகள் தயிர் கொடு வந்த தசும்பும் நிறை என்று புறநானூற்றில் ஒரு வரி வருது. அந்த வரியில் வட்டி என்று மண்பானையை பயன்படுத்தப்படுகிறது. ஆய்மகள்னா ஆயர் குலத்தை சார்ந்த மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மகள் வெட்டியில தயிர் கொண்டு வந்த ஒரு கருத்து அதில் இடம்பெறுது. இது இப்போ வட்டி என்பது பானை குறிக்கக்கூடிய சொல்லு. ஆங்கன் இருஞ்சுனை நீரோடு முகவர் கலிபடு குழிசி கல் அடுப்பு ஏற்றி என்று ஒரு அகநானூரில் இன்னொரு அடி இடம்பெறுகிறது. இங்கே சுனை நீர்லேருந்து தண்ணி முகந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு பேர் வந்து குழிசி அப்படின்ற சொல் பயன்படுத்துகிறாங்க. அப்போ குழிசின்றதும் பானையை குறிப்போம். இப்போ இலக்கியத்தில் பானை குறித்தான இத்தகைய சொல்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப தொல்பழங்காலத்தில் பானை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பானை தொழில்நுட்பத்தோடு வனையப்பட்டிருக்கு, அதை முறையாக பதப்படுத்தி சூளையிட்டப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நமக்கு இந்த குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்போது ஒரு அறிமுக வகுப்பாக தான் பாடத்திருக்கோம். அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.